மண்ணிற்கும் மக்களுக்கும் வணக்கம். சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வழங்கும் எங்கே செல்கிறது மக்கள் வரிப்பணம் பகுதி 3. இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் பணியிடை நீக்கம் என்றால் என்ன, பிழைப்பூதியம் என்றால் என்ன, பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பிழைப்பூதியம் எவ்வளவு, எத்தனை காலம் என்பது பற்றியும், அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைக்கான கால வரம்பு குறித்தும் விரிவாக பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியில் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதியம் பற்றிய விவரத்தை தனிநபர் வாரியாக தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் கிடைக்கப்பெற்ற தரவுகளை மக்களிடம் பகிர்ந்துள்ளோம். நிகழ்ச்சியின் 3ஆம் பகுதியான இந்த காணொளியில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதிய விவரத்தை துறை வாரியாகவும் அரசு அலுவலகங்கள் வாரியாகவும் பார்க்க இருக்கிறோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் தரவுகள் 2019-20, 2020-21, 2021-22 ஆகிய ஆண்டுகளின் அரசு அலுவலகங்கள் வாரியான பிழைப்பூதிய விவரத்தை மக்களாகிய உங்கள் பார்வைக்கு இந்த காணொளியில் வைக்கிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதிய விவரத்தை காண்போம். அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் 2019-20 மற்றும் 2020-21 ஆண்டுகளில் தலா 2,39,292 ரூபாயும், 2021-22 79,764 ரூபாயும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியம் பொதுப்பிரிவு அரியலூர் 2019-20 1,89,423 ரூபாய், 2020-21 1,90,104 ரூபாய், 2021-22 1,95,540 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. ஈரோடு ஊராட்சி ஒன்றியம் ஈரோடு வட்டாரத்தில் 2019-20 5,15,166 ரூபாயும், 2020-21 5,17,380 ரூபாயும், 2021-22 5,32,857 ரூபாயும் ஆக இந்த 3 ஆண்டுகளில் 15,65,403 ரூபாய் பணியிடை நீக்க ஊழியர்களுக்கு பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரத்தில் 2019-20 ஆண்டில் 2,36,405 ரூபாய், 2020-21 2,43,348 ரூபாய், 2021-22 2,51,616 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. ஈரோடு மாவட்டம் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் தணிக்கை அலுவலகம் 2019-20 4,03,044 ரூபாய், 2020-21 3,83,016 ரூபாய், 2021-22 முதல் மாதமான மார்ச் மாதத்தில் வெறும் 7 நாட்களுக்கு மட்டும் 7,207 ரூபாய் ஆக 7,93,267 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம்
2020-21 1,10,928 ரூபாயும், 2021-22 65,727 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியம், கிருஷ்ணகிரி 2019-20 3,92,856 ரூபாய், 2020-21 4,69,514 ரூபாய், 2021-22 8,67,614 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 2020-21 1,16,977 ரூபாயும், 2021-22 7,76,475 ரூபாயும் ஆக 8,93,452 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் வழங்கப்பட்ட பிழைப்பூதிய விவரம்: 2019-20 6,54,397 ரூபாய், 2020-21 7,59,552 ரூபாய், 2021-22 7,81,965 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் வட்டார ஊராட்சி பிரிவு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியிடை நீக்க காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட பிழைப்பூதிய விவரம்: 2019-20 4,24,787 ரூபாய், 2020-21 4,63,404 ரூபாய், 2021-22 5,47,377 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் கீழ் வழங்கப்பட்ட பிழைப்பூதிய விவரம்: இங்கு பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு TS பாலமுருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு டிசம்பர் 2018 முதல் டிசம்பர் 2022 வரை மொத்தமாக 30,53,008 ரூபாயும், திருமதி A பத்மினி ஊர்நல அலுவலர் அவர்களுக்கு பிப்ரவரி 2022 முதல் அக்டோபர் 2022 வரை 1,32,177 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம் 2019-20 ஆண்டில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட 2 பணியாளர்களுக்கு பிழைப்பூதியமாக 23,806 ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. ராமநாதபுரம் பரமக்குடி ஊராட்சி ஒன்றியம் திட்டப்பிரிவிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள பிழைப்பூதிய விவரம்: 2020-21 99,290 ரூபாயும், 2021-22 1,81,850 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஊராட்சி ஒன்றியம் இந்த ஒன்றியத்தின் கீழ் 2019-20 4,86,309 ரூபாயும், 2020-21 4,54,524 ரூபாயும், 2021-22 4,58,787 ரூபாயும்
பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள். 2019-20 1,80,306 ரூபாய், 2020-21 3,60,612 ரூபாய், 2021-22 3,60,612 ரூபாய் பணியிடை நீக்க ஊழியர்களுக்கு பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள். 2020-21 ஆண்டு 26,928 ரூபாயும், 2021-22 ஆண்டில் 2,54,037 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பொது பிரிவின் கீழ் 2019-20 2,625 ரூபாயும், 2020-21 63,151 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி பிரிவில் பணிபுரியும் பணியாளர்களின் பிழைப்பூதிய விவரம். 2019-20 3,79,995 ரூபாய், 2020-21 3,88,080 ரூபாய், 2021-22 3,99,840 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியத்தில் 2021-22 ஆண்டில் 1,89,810 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள பிழைப்பூதிய விவரம். 2019-20 1,03,274 ரூபாய், 2020-21 3,60,612 ரூபாய், 2021-22 4,33,284 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தென்காசி மாவட்டம் மேல நீலிதநல்லூர் ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சி ஒன்றியத்துல 2019-20 3,57,504 ரூபாயும், 2020-21 3,85,548 ரூபாயும், 2021-22 4,06,863 ரூபாயும் ஆக இந்த 3 ஆண்டுகளில் 11,49,915 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள். 2019-20 1,06,476 ரூபாயும், 2020-21 84,191 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டாரம். அவிநாசி வட்டாரத்தில் 2021-22 92,950 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள்.
2019-20 1,02,580 ரூபாயும் 2020-21 34,940 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள விவரங்கள். 2019-20 ஆண்டில் 4,26,720 ரூபாய், 2020-21 2,11,200 ரூபாய், 2022-23 7,12,800 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள். 2019-20 3,77,232 ரூபாய், 2020-21 6,47,981 ரூபாய், 2021-22 7,05,732 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பணிபுரிந்து தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதிய விவரம். 2019-20 3,37,950 ரூபாய், 2020-21 3,43,548 ரூபாய், 2021-22 6,57,600 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருச்சி மாவட்டம் திருச்சி அலுவலக மேலாளர் வளர்ச்சி பிரிவு 2019-20 2,17,008 ரூபாயும், 2020-21 2,17,008 ரூபாயும், 2021-22 2,23,584 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள். 2020-21 ஆண்டில் 4,78,764 ரூபாயும், 2021-22 4,90,932 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் 2019-20 4,33,153 ரூபாயும், 2020-21 53,824 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதிய விவரத்தை ஒரு சில ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் தெரிவித்து உள்ளன. மாவட்ட ஆட்சியரகங்கள் தெரிவித்துள்ள தகவல்களை இனி காண்போம். கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் 2019-20 7,30,740 ரூபாய், 2020-21 8,86,512 ரூபாய், 2021-22 9,09,941 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக ஊரக வளர்ச்சி பிரிவில் 2019-20
13,18,892 ரூபாயும், 2020-21 14,13,799 ரூபாயும், 2021-22 15,61,666 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வாரி வழங்கப்பட்டு உள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரகம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரகத்தில் 2019-20 8,39,789 ரூபாயும், 2020-21 8,31,924 ரூபாயும், 2021-22 8,52,970 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு 2019-20 9,16,730 ரூபாயும், 2020-21 10,34,440 ரூபாயும், 2021-22 10,65,837 ரூபாயும் என மொத்தமாக 30,17,007 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் வழங்கப்பட்டு உள்ளது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியரகம் 2019-20 3,48,120 ரூபாயும், 2020-21 3,53,928 ரூபாயும், 2021-22 3,61,078 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு 2019-20 13,56,593 ரூபாய், 2020-21 15,44,237 ரூபாய், 2021-22 15,86,931 ரூபாய் என பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வாரி வழங்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல்ல கூர்ந்து கவனிச்சா தெரியும், பணியிடை நீக்கத்துல இருக்க அரசு பணியாளர்கள் பணி ஓய்வு நாள் வந்த பிறகும் கூட பிழைப்பூதியத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரகம் சத்துணவு பிரிவு 2020-21 5,29,308 ரூபாயும், 2021-22 5,45,142 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியரகம் 2019-20 1,50,741 ரூபாயும், 2020-21 1,55,532 ரூபாயும், 2021-22 1,60,50 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரகம் திருவாரூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி துறையில் 2019-20 13,13,417 ரூபாயும், 2020-21 17,18,224 ரூபாயும், 2021-22 18,32,448 ரூபாயும்
பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வாரி வழங்கப்பட்டு உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரகம் 2019-20 3,98,284 ரூபாய், 2020-21 3,99,804 ரூபாய், 2021-22 4,11,918 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரகம் 2019-20 9,03,252 ரூபாயும், 2020-21 9,05,484 ரூபாயும், 2021-22 9,29,848 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியரகம் வேலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு சிறு சேமிப்பு பிரிவை பொறுத்த மட்டில் 2019-20 3,03,905 ரூபாயும், 2020-21 3,10,168 ரூபாயும், 2021-22 3,19,280 ரூபாயும் என மொத்தமாக 9,33,962 ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியரகம் வேலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவில் 2019-20 9,43,552 ரூபாயும், 2020-21 9,42,642 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தமிழகத்தின் ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள், ஒரு சில மாவட்ட ஆட்சியரகங்கள், அதிலும் ஒரு சில பிரிவை சார்ந்த அலுவலகங்களிலிருந்து மட்டும் இந்த 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பணியிடை நீக்க பிழைப்பூதியத்தின் கூட்டுத்தொகை எவ்வளவு என்று தெரியுமா? இந்த ஒரு சில துளிகளின் கூட்டுத்தொகை 5,82,40,573 ரூபாய் எனில், தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள், அனைத்து மாவட்ட ஆட்சியரகங்கள், அனைத்து பிரிவிலும் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதியத்தின் கூட்டுத்தொகை எவ்வளவாக இருக்கும் என்பதை மக்களே உங்களுடைய சிந்தனைக்கே வைக்கிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் பணியிடை நீக்க பிழைப்பூதியத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனீர்களா? மக்களே, அதிர்ச்சி இன்னும் காத்திருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தை போலவே பள்ளி கல்வித்துறை, மின் பகிர்மான கழகம், வீட்டு வசதி வாரியம் போன்ற பல துறைகளின் கீழ் வழங்கப்படும் பிழைப்பூதியம் பற்றிய விவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வழங்கும் எங்கே செல்கிறது மக்கள் வரிப்பணம்? அடுத்த காணொளியில் சந்திப்போம். தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் தரவுகள் தொடரும்.